என்னுடைய திருமணத்தை அவர் தான் நடத்தி வச்சார். 89 ஆகஸ்ட் 17 முதலமைச்சராக இருந்து என்னுடைய திருமணத்தை நாகர்கோவில் வந்து நடத்தி வச்சார். பிறகு என்னுடைய பேச்சை அவர் நல்லா ரசித்தார். பிறகு அந்த நான் திமுகவிலேயே காலம் முழுவதும் திமுகவிலேயே பணியாற்றுவேன்னா கருதினேன். வைகோவுக்காக 1993 அக்டோபர் திங்கள் 3ஆம் தேதி வைகோவின் மீது ஒரு கொலைப்பழி வந்த பொழுது திமுகவில் கலகம் செய்துவிட்டு நான் வெளியேறினேன். திமுக என்ன நீக்கணும்னு செய்யும். ஆமாம், இல்லை கலைஞர் உங்களோட மிக நெருக்கமாக இருந்தார். அப்படி இருந்தும் வைகோவோட திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு விலகி போகணுன்ற எண்ணம் எதனால் சம்பத்து? திராவிட முன்னேற்ற கழகம் விலகணும்னு அப்பவும் நினைக்கல. வைகோவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தேன். அது அந்த பிரிவு சரியாயிடும்னு நினச்சேன். சரியாகலை. அது விரிவாயிற்று. சரி, வைகோவை ஆதரிப்போம்னு முடிவெடுத்துட்டேன். நீங்கள் பிரிந்து போனது விமர்சிக்கப்படலையா அப்போ? இல்லை, திமுக தோழர்களுக்கு அவங்க பேச்சை ரசிக்கிறவங்க அவங்க என்னை ஒரு இழப்பாகத்தான் கருதினார்கள். ஆனால் எனக்கு விமர்சனத்தை செய்திட வேறு வழி இல்லை. என்னுடைய ஒரு எந்த மேடையிலும் வெற்றி பெறணும்னு நினப்பேன். எந்த மேடையிலும். புரியுது. அதுக்கு யாரை விமர்சிப்பதற்கு நான் தயங்க மாட்டேன். எந்த உச்சிக்காவது போய் சூப்பர், இந்த மாதிரி யாரும் பேச முடியாதுன்னு ஒவ்வொரு மேடையிலேருந்து இறங்கும்போது எனக்கு பாராட்டு வரணும், அதுக்கானதாக நான் பேசுவேன். அப்படித்தான் கடுமையான விமர்சனங்களை நான் வைத்திருக்கிறேன்.